ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னால ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 டேஸாவே பயங்கரமான வேலை இருந்தது. கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளையார் வந்தா என்னென்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு வச்சிடணும். உடச்சி பூ வச்சு எல்லாமே பாருங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையிலே எங்க அப்பா போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க வீட்ல பிள்ளையார் வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருவோம். இன்னைக்கு பிள்ளையாரை எடுத்துட்டு வந்ததுனால என்னென்ன பண்ண போறோன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிள்ளையாரை நம்ம குளிப்பாட்டி முடிச்சுட்டு தான் மித்த வேலையை பண்ண முடியும். விநாயகருக்கு ஒவ்வொரு இதுலையும் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு கண் எல்லாம் வச்சு கரெக்டா அவரோட தேவையான பழங்கள் எல்லாம் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தண்ணியில விநாயகரை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரும்பியும் அவரை அப்புறமா பால், ஒரு கிளாஸ் பால் எடுத்து அவருக்கு நம்ம பாலால அவரை குளிக்க வைக்க போறோம். நெக்ஸ்ட் மஞ்சள் கரைச்சி வச்சிருக்கிறது அவருக்கு திரும்பி அவருக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்ம மறுபடியும் தண்ணியால ஒரு தடவை முடிச்சு அவர் கழுவிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். பிள்ளையார் நம்ம குளிக்க வச்சாச்சு, முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இப்போ அவருக்கு மஞ்சளும் குங்குமமும் வைக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க விநாயகரை ரெடி பண்றோம். இந்த மஞ்சளும் குங்குமமும் வைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம எங்கெங்க வைக்கிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்டே பார்த்து வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. விநாயகர் சதுர்த்தி வரும்போது நமக்கு நிறைய வேலை இருந்தாலும் விநாயகரை நம்ம நல்லா பார்த்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு விநாயகரை வீட்டிலேருந்து நம்ம திரும்பி அனுப்பும்போது நமக்கு மனசே இருக்காது. கஷ்டத்தோட பரவாயில்ல அப்படின்ட்டு அனுப்பிச்சு வைப்போம். விநாயகருக்கு கொடுத்த கண் எல்லாமே இப்போ கரெக்டாக வச்சாச்சு. பார்க்க விநாயகர் ரொம்ப அழகா இருக்காரு. பக்கத்துலேயே குட்டியாக ஒரு விநாயகரையும் வச்சாச்சு. அவருக்கும் என்னென்ன தேவையோ அதையும் நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து தான் சமையலே ஆரம்பிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விநாயகரை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ விநாயகருக்கு தேவையான நம்ம மாலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் விநாயகரோட கொடை, அப்புறம் அவருக்கு தேவையான அவருக்கு பிடிச்ச பழங்கள் எல்லாமே நம்ம அடுக்க போறோம். இப்போ அவரை அழகா ரெடி பண்ணியாச்சு. அவருக்கு பிடிச்ச அருகம்புல்லையும் அவர்கிட்டயே வச்சாச்சு. பழங்களையும் நம்ம கரெக்டா அடுக்கியாச்சு. இப்போ நம்ம சமையலை ஆரம்பிக்கலாம். ஸோ விநாயகருக்காக ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது என்னன்னா, வெள்ளை மூக்கல்லையே நைட்டே தண்ணியில ஊற வச்சிருங்க, வாஷ் பண்ணிட்டு. அப்பதான் காலையில நம்ம அதை அவிச்சு எடுத்துக்க முடியும். இந்த வெள்ளை மூக்கல்லைய குக்கர்ல வச்சு அவிச்சு எடுத்த அப்புறமா அதுல உப்பு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். கொஞ்சமா கடுகு, 4 குண்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர்ல இருந்து எடுத்து அவிச்சு வச்ச மூக்கல்லைய இதுல ஆட் பண்ண போறோம். இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான், வெள்ளை மூக்கல்ல ரெடி ஆயிடுச்சு. நம்ம விநாயகருக்கு பிடிச்ச வெள்ளை மூக்கல்ல அவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தனியா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. பச்சரிசி 1 கிளாஸ். அந்த பச்சை அரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இதுல ஊற வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஊறட்டும். ஊறின அப்புறம் எப்பவும் போல நம்ம ஒரு துண்டை எடுத்து விரிச்சுக்கணும். அதுல இந்த ஊறின அரிசியை நம்ம காய வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் காயட்டும். காஞ்ச அப்புறமா நம்ம மிக்சியில போட்டு இதை அரைச்சி மாவா எடுத்துக்க போறோம். இந்த மாவை நம்ம கடாயில போட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும். வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த மாவை தனியா எடுத்து வச்சிருங்க. அதுல ஒரு அரை கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா அதுல போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இறுக்கமான பதம் வர வரைக்கும் அதை எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள பூர்ணம் வைக்கணும். அந்த பூர்ணத்துக்கு தேவையானதை பார்க்கலாம். கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தையா வைக்கிறங்க. ஒரு ஏலக்காய், வெள்ளை எள்ளு கொஞ்சமா, உணுக்கி வச்ச வெல்லம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துல வரும். இதுதான் கரெக்ட். நம்ம இதுக்கு அடுத்து என்னன்றத காமிப்போம்.
இதோட பூர்ணம் ரெடி ஆகல. இதை வேற பாத்திரத்துல மாத்திட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல இருக்கிற அந்த பூர்ணத்தோட கொஞ்சத்துல வந்து தண்ணி ஊற்றி அதை ஃபுல்லா வலிச்சு இதுல வந்து அந்த தண்ணியை ஊத்திருங்க. ஊத்திட்டு இதை கொஞ்ச நேரம் வந்து அடுப்புல வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமா அந்த ஹீட் ஆனாலும் ஒரு பதம் வந்திருக்கு. அந்த பதம் போதும். இப்ப இறக்கிடலாம். இப்ப நம்ம அந்த பெரட்டி வச்ச மாவை வந்து கரெக்டா கொழுக்கட்டைக்கு ஏத்த மாதிரி பிடிச்சு வச்சுப்போம். இப்ப அந்த கொழுக்கட்டையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை கரெக்டான ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த பூர்ணத்தை வந்து உள்ள வைக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா வந்துருச்சு. கொழுக்கட்டைக்குள்ள பூர்ணம் இருக்கு. கரெக்டா மூடி அதை வச்சுட்டாங்க. இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து அவிப்போம். அவிச்சோன்னா இது சூப்பர் டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாவை போட்டு நீங்க செஞ்சுக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம பூர்ணத்தோட ரெடி பண்ணியாச்சு. தட்டில் அடுக்கியாச்சு. இட்லி தட்டு மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை அவிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம். இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்ய போகிறது பிடி கொழுக்கட்டை. இந்த தண்ணியில நம்ம வந்து கொஞ்சமா இடிச்சு வச்ச வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதுவும் கொஞ்சம் கொதிக்கும். அப்போ வந்து அந்த வெல்லம் கரைய ஆரம்பிச்சிரும். அதுல ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட பச்சரிசி மாவு நம்ம அரைச்சு வச்சிருப்போம். அந்த மாவை கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில பிடிக்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்து பிடிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து இதையும் மறுபடியும் நம்ம வந்து வேக வச்சு இட்லி தட்டில் எடுக்கணும். எடுத்த அப்புறம் நமக்கு வந்து கொழுக்கட்டை பூர்ணம் வச்சது ரெடி ஆயிடுச்சு. பிடி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. விநாயகருக்கு இது எல்லாமே பிடிக்கும். நம்ம இதெல்லாமே விநாயகருக்கு கொடுப்போம். எப்படி நாங்கள் வந்து இலை போட்டு அவருக்கு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ண போறோம். பூஜை பண்ணிட்டு அவருக்கு பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு இலை போட்டு நம்ம எல்லாமே சாப்பிட்றத அடுக்க போறோம். விநாயகருக்கு பிடிச்ச எல்லாமே வந்து நம்ம செஞ்சிட்டோம். இதுக்கடுத்து விநாயகருக்கு நம்ம சாப்பாடா வைக்க தான் போறோம். நம்ம எல்லாம் வச்சு எல்லாத்தையும் காட்டுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.